ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கல்கி படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்கி படம் இந்தியன் சினிமாவோட ஒரு முக்கியமான படம். ஒரு மித்தாலஜி சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இதை எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கல்கி படத்தோடைய வேர்ல்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ கல்கி வேர்ல்டு மொத்தமாக 3 சிட்டியாக இருக்குது. காசி, காம்ப்ளெக்ஸ், அப்புறம் ஷம்பாலா. காசி தான் வேர்ல்ட்லே லாஸ்ட்டு சிட்டி. அதில் தான் பிரபாஸ் இருக்கார். அந்த சிட்டி பசிபட்னி இருக்கிற ஒரு சிட்டி. அடுத்ததாக காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் சிட்டி ஒரு அழகான சிட்டி. இந்த சிட்டி காசிலேருந்து மேலே ஆகாயத்தில் இருக்குது. ஸோ காசி பீப்புளெலாம் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஆளுங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ காசியில் இருக்கிற பீப்புளோடைய கோல் என்னென்னா காம்ப்ளெக்ஸில் போய் செட்டில் ஆகிறது தான். அடுத்து ஷம்பாலா பற்றி பார்க்கலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் பீப்புள்னால் அஃபெக்ட் பண்ணப்பட்ட ஒரு சிட்டி தான் இந்த ஷம்பாலா. ஸோ இந்த ஷம்பாலாவில் காம்ப்ளெக்ஸை எதிர்க்கிற பீப்புள் தான் இருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஒரு கேரக்டர்ஸ் பற்றியும் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக பிரபாஸோட கேரக்டர். ஸோ பிரபாஸ் இந்த படத்தில் பைரவா கேரக்டரில் வராரு. இவர் காசியில் இருக்கார். இவர் ஒரு பவுண்டி ஹண்டர். ஒரு கட்டத்தில் தீபிகாவை பிரபாஸோட கேரக்டர் போய் பிடிக்கணும். பிடிச்சா 1 மில்லியன் யூனிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தீபிகாவை இவர் தேடிட்டு இருக்கார். கல்கி புராணமில் சிவன் கல்கிக்கு ஒரு குதிரையோ அப்புறம் ஒரு கிளியும் கொடுப்பாரு. ஸோ இந்த படத்தில் பிரபாஸோட கேரக்டருக்கு பைரவா பேரை வச்சுருக்கனால சிவனோட ரெஃபரன்ஸை இவங்க உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, படத்தில் ஒரு கார் அண்டு புச்சின்னு சொல்கிற ஒரு பாட் இருக்குது. ஸோ அந்த கார் ஹார்ஸ் மாதிரி இருக்குது. அண்டு புச்சி ஒரு கிளியாக இருக்கலாம். ஸோ இதை கல்கிக்கு இவர் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஒரு கட்டத்தில் தீபிகா கூட சேர்ந்து இவர் அவங்கள எதிர்க்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அடுத்ததாக அமிதாப் பச்சனோட கேரக்டர். அமிதாப் பச்சன் அஸ்வத்தாமா கேரக்டரில் வராரு. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னா, இவங்க மகாபாரதத்தை உள்ளே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அஸ்வத்தாமா கேரக்டர் மகாபாரதத்தில் வர ஒரு முக்கியமான கேரக்டர். ஸோ அஸ்வத்தாமா ஒரு சாகாவரம் பெற்ற ஒரு ஆள். பட் மகாபாரதத்தில் அர்ஜுனோட பையன் அபிமன்யுவோட குழந்தைய பிரம்மாஸ்திரத்தை வச்சு இவர் அழிக்க நினச்சிருப்பார். ஸோ அதனால் கிருஷ்ணர் இவருக்கு ஒரு சாபம் கொடுத்துருப்பாரு. அண்ட் நெற்றிக்கண் அவருடைய தலையில் பார்த்திங்கன்னா ஒரு பவர் இருக்கும், ஒரு ஸ்டோன் மாதிரி. ஸோ அதையும் இவர் பிடுங்கிடுவார். ஸோ இந்த கலியுகத்தில் தீபிகாவோட குழந்தைய காப்பாற்றுற மாதிரி இவருடைய கேரக்டர் இருக்கலாம். ஏன்னா இவர் ஒரு சாகாவரம் பெற்றவர்னால அந்த சாபத்தினால இவர் இந்த கலியுகத்துலேயும் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் இதுதான் நம்மளோட பர்பஸ்ன்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம், தீபிகாவோட குழந்தைய காப்பாற்றுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த பவர்ஸ் எல்லாமே அவருக்கு திரும்பி கிடச்சி பைரவா கூட சண்டை போடுற மாதிரி எல்லாம் ஒரு ஷார்ட்ஸ் காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக தீபிகா படுகோனியோட கேரக்டர். ஸோ இவங்க இந்த படத்தில் சுமதி கேரக்டரில் வராங்க. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இவங்க தான் உலகத்தோட முக்கியமான குழந்தையான கல்கியை பெற்றெடுக்க போகிறாங்க. ஸோ அவங்கள கொல்ல காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஆளுங்க பவுண்டியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள தேடிட்டுருக்காங்க. ஸோ பிரபாஸ் இவங்களை பிடிச்சி கொடுத்தா 1 மில்லியன் யூனிட்ஸ் பிரபாஸ்க்கு கொடுக்குறதா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்கி பிறந்தாதான் ஒரு புது யுகம் பிறக போகுதுங்கிறத தெரிஞ்சுட்டு கல்கி அழிக்கிறதுக்காக இவங்கள பிடிச்சி அழிக்க பார்க்குறாங்க. ஸோ அடுத்ததாக உலகநாயகன் கமல்ஹாசன் அவரோட கேரக்டர். ஸோ இவர் இந்த படத்தில் சுப்ரீம் யாஸ்கின் கேரக்டரில் வராரு. காம்ப்ளெக்ஸோட கடவுளாக இந்த சுப்ரீம் யாஸ்கின் இருக்கலாம். ஸோ இவர் தான் இந்த உலகத்தோட ஆளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிற இந்த கல்கி வரதை அவருக்கு பிடிக்கல. ஸோ அதனால் கல்கியை கொல்ல நினைக்கிறாரு. ஸோ இந்த கல்கி படம் இந்தியன் சினிமாவே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ இந்த படத்தோட மேக்கிங் வேறு லெவலில் இருக்குது. ப்ரொமோஷன்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசன், பசுபதி, அப்புறம் சோபனா சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க. மெயினாக இந்த படத்துக்கு வந்து மியூசிக் போடுறது வந்து நம்ம தலைவர் சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவரோட மியூசிக் வந்து படத்தில் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத. ஸோ இந்த கல்கி படம் வந்து இந்தியன் சினிமாலேயே வந்து ஒரு புது முயற்சியாக வந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, ஸ்மெல்லோ வெர்சனில் வந்து ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு இந்தியன் படம். ஸோ ஸ்மெல்லோ வெர்சன்னா ஒன்றும் இல்லை, படத்தில் ஒரு சீனில் வந்து ஒரு ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து தேட்டரில் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து அது வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு கார் ஒன்று வருதுல்ல, அந்த காரை வந்து மஹேந்திரா அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கிற ஜெயம் ஆட்டோமோட்டிவ் கம்பெனி வந்து சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரு. ஸோ கல்கி படம் வந்து ஒரு சாமி படம். ஏன் நான் இதை வந்து சாமி படம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காடு கூட வந்து ரிலேட் ஆகி வந்து இருக்குது. கல்கிங்கிறதே பார்த்திங்க அப்படின்னா பெருமாளோட 10வது அவதாரம் தான். ஸோ இந்த படத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த சாமி ரெஃபரன்சஸ் வந்து நிறையா வந்து இருக்கலாம். ஸோ கல்கி படம் வந்து ஜூலை 27 வந்து தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போகிறதுங்கிறத. நீங்கள் கல்கி படம் வந்து எந்த தேட்டரில் பார்க்க போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் மக்களே. பாய்.